என்ன எம்டி கிட்ட இருந்து கால் வருது? ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். டாக்குமெண்ட் எல்லாம் அனுப்ப சொல்லியிருந்தேனப்பா, அனுப்புனியா இல்லையா? எஸ் சார், நேத்தே மெயில் அனுப்பிட்டேன் சார். சார் 80% ஆஃப் ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு சார். ஓகேப்பா கார்த்திக். ம் வந்து சார், சைட்டுக்கு தான் சார் கிளம்பிட்டு இருக்கேன். வெயிட்பா, இப்போ நீ கிளம்ப வேண்டாம். கார்த்திக் சார் சொல்லுங்க சார். நீ ஒன்று பண்ணு, இப்போ ஊருக்கு கிளம்பு. நான் சொல்லும்போது வந்தா போதும். ஓகே சார், என்னாச்சு சார்? ஏதாச்சும் பிரச்சனையா? இது லாக்டவுன் நேரம்பா, நான் என்ன செய்ய? கம்பெனி சைடுல இருந்து முடிவெடுக்கிறாங்களோ அதைத்தான் நான் செய்ய முடியும். நீ என்ன பண்ற? வேற ஏதாவது வேலை தேடிக்கப்பா, அவ்வளவுதான் இப்போதைக்கு என்னால சொல்ல முடியும். சார் ப்ளீஸ் சார், வீட்டுக்கு கொஞ்சம் பண தேவை இருக்கு சார். வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார், என்ன போனை கட் பண்ணிட்டாரு? நான் எந்த தப்பும் பண்ணலையே, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? கார்த்திக், அப்பா மெடிக்கல் செலவுக்கு காசு கேட்டிருந்தனேப்பா. வரும்போது கொண்டு வரமா? இந்த வாரம் ஊருக்கு வரியாப்பா? சொல்லவே இல்ல. ஆமாமா. சரி, பார்த்து வாப்பா. சரியா? சரிம்மா. டேய், நீ செகண்ட்ஸ்ல லேப்டாப் கேட்டிருந்தல்லடா? ஆமாண்டா, ஏதாவது லேப்டாப் ரெடியா இருக்கா? ஆமாடா, இன்னும் 1 hour கூட நம்ம வழக்கமா சந்திப்போலாம் அந்த டீ கடை அங்க வந்துடுறா. ஓகேடா. டேய், மறக்காம பணத்தை கையில எடுத்துட்டு வந்துடுறா. ஷோர்டா. ஓகே ஓகே ஓகேடா. ஓகே. அந்த லேப்டாப்பை வச்சுதான் இப்போதைக்கு நம்ம சமாளிச்சாகணும், வேற வழியே இல்லை. டேய், ஏதோ லேப்டாப் இருக்கு, நீ யாரோடதுடா? என்னோட தான்டா. டேய், என்னடா சொல்ற? உன்னோட லேப்டாப் விக்கிற அளவுக்கு என்னடா ஆச்சு? வேலை போயிடுச்சு மச்சான். என்னோட சூழ்நிலை, வேற வழி இல்லை. அதனாலதான் என்னோட லேப்டாப்பை. என்னடா சொல்ற? இதை எடுத்துட்டு பணத்தை கொடு மச்சான். லேப்டாப்லாம் இருக்கட்டும், இந்த பணத்தை இல்ல 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 எனக்கு வெச்சுக்கோடா. வெறுப்பான வேண்டாம் மச்சான், ப்ளீஸ். இந்த லேப்டாப் வச்சுக்கோ. இந்தா எடுத்துட்டு போடா. இல்ல மச்சான், நான் பாத்துக்கிறேன். சரி, எதுனா கால் பண்றா. சரி மச்சான், சரிடா, நான் வரேன். போயிட்டு வா. நீங்கள் இழந்து போனதை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். யோவேல் 2:25. கடவுளே, எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு வேலையும் போயிடுச்சு. இப்போ வீட்லயும் கொடுக்க என்கிட்ட காசு இல்லை. எல்லா நம்பிக்கையும் நான் இழந்து போயிட்டேன். நீங்க தான் ஏதாவது செய்யணும். நீங்க தான் ஏதாவது செய்யணும். ஏதாவது செய்யுங்க கடவுளே. தம்பி, சொல்லுங்கய்யா. தம்பி,
ஏதோ கஷ்டத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லையா, ஒன்றும் இல்லை. கவலைப்படாதப்பா, எல்லாம் சரியாயிடும். என்ன உன் அண்ணனா நினைச்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லணும்னா சொல்லு, இல்லைன்னா பரவாயில்ல. ஐயா, இப்போ லாக்டவுனுன்றதால திடீர்னு வேலை இல்லைன்னு ஆஃபீஸில் சொல்லிட்டாங்க. என்ன செய்யறதுனே தெரியல. அதான் இப்போ கோயிலுக்கு வந்தேன். ஓ, அதுதான் பிரச்சனையா? நீ வந்திருக்கிற இடம் சரியான இடம் தம்பி. நீ இழந்ததை எல்லாம் திரும்ப பெற போற. ம். நீங்கள் இழந்து போனதை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். யோவேல் 2:25. உண்மையாவா சொல்றீங்க? ஆமா தம்பி, இயேசு எல்லாமே தர வல்லவர். அவர் நீ இழந்த எல்லா நம்பிக்கையும் திரும்ப அளிப்பார். அதுக்கு நீ அவரை மட்டும் நம்பினா போதும். நிஜமாவா சொல்றீங்க? நான் நம்புறேன். நீங்க இப்போ சொன்ன வார்த்தை ரொம்ப ஆறுதலா இருக்கியா? நீ இப்ப இங்க பண்ண சின்ன ஜபத்துக்கு இயேசு பதில் தருவார். தைரியமா இரு தம்பி. ரொம்ப நன்றிங்கய்யா. நல்லது. தம்பி எங்க இருக்கப்பா? அம்மா, வீட்டுக்கு தாம்மா வந்துட்டு இருக்கேன். என்னம்மா, இதா வாங்கிட்டு வரணுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. நம்ம பக்கத்து தெருவுல இருக்காருல்ல ஆனந்த் சாரு. ம். ஆனந்த் சாரா? பேங்க்ல கூட மேனேஜரா இருக்காருல்லப்பா. ஆமாம்மா. என்னாச்சுமா? அந்த சார் உன்னை பாக்கணும்னு சொன்னாரு. வர வழியில தானே பாத்துட்டு வந்திருப்பா. சரிம்மா, நான் பார்த்துட்டு வந்துடுறேம்மா. சரிப்பா. சார், சார். ம், யாருப்பா? நான் தான் கார்த்தி சார். ஓ, கார்த்திகா, வாப்பா உட்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்பதான் உங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். உன்கிட்ட ஒரு உதவி கேட்கணும். அதான். சொல்லுங்க சார், என்ன செய்யணும்? அது ஒன்றும் இல்லைப்பா. அது எனக்கு பேங்கிங் சர்வீஸ் முடிய போகுது. அதுக்குள்ள என் பையனுக்கு சொந்தமா ஒரு வீடு கட்டி தரலான்னு இருக்கேன். கிட்டத்தட்ட அந்த ப்ராஜெக்ட் வேல்யூ 1.5 crore. பெரிய பட்ஜெட்ல பண்றதால தெரிஞ்ச இன்ஜினியரா இருந்தா, நம்பிக்கைக்குரிய இன்ஜினியரா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. அப்பதான் உன் ஞாபகம் வந்தது. அதான் அந்த பொறுப்பை உங்ககிட்டயே கொடுத்தலான்னு முடிவு பண்ணேன். ஆமா, உனக்கு அந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிடலாம்ல? கண்டிப்பா பண்ணிடலாம் சார். வெரி குட், ரொம்ப சந்தோஷம். அடுத்த வாரமே நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் இருங்க, இதை வந்துடுறேன். இந்தாப்பா சார். இதை அட்வான்ஸா வச்சுக்கோ. மிச்சத்தை நம்ம பின்னாடி பேசிக்கலாம். சரி, நன்றி சார். நீங்கள் இழந்து போனதை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். யோவேல் 2:25. நீ இழந்ததை எல்லாம் திரும்ப பெற போற. சரிங்க சார், நான் வரேன் சார். சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். இயேசுவே, உமக்கு நன்றி. ஹலோ. என்னப்பா கார்த்தி? அம்மா, வாக்கு தந்த இயேசு அதை நிறைவேற்றிட்டாருமா. என்னப்பா சொல்ற? அம்மா, நான் இழந்து போன வேலை எனக்கு திரும்பவும் கிடைச்சிருச்சு. அதுவும் கை நிறைய சம்பளத்தோட. அப்படியா கார்த்தி? ரொம்ப சந்தோஷம்பா. அம்மா, நம்ம இயேசுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் இப்பவே வீட்டுக்கு வரேம்மா. இழந்ததை எல்லாம் தந்திடுவார்.